சார். சார் அண்ணாமலையின் அரசியல் பயணம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரோட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை பற்றியோ கருத்துக்கள் சொல்லணும். திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அரசியலால் நாங்கள் அறிமுகமானாலும் அரசியலை தாண்டி நாங்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர். அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை அவர் பிஜேபியிலேருந்து ராஜினாமா செய்தது வருத்தமளிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பாட்டுக்கு 10 ரூபா பாட்டு பாடி விஜய் அரசியல் விமர்சனம் செஞ்சு வந்தார். இப்போ அவரே பாட்டுக்கு 10 ரூபா என்ன சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் மக்கள் ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் எதிர்க்கட்சிகள் என்பதற்காக சொல்லவில்லை. காரணம், தேர்தலுக்கு முன்பு இன்றைய முதல்வர் விஜய் பற்றி பல கட்சிகள் பல்வேறு கருத்துக்கள் சொன்னபோது கூட நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குறிப்பாக எனக்கு யார் மீதும் அச்சமோ யார் மீது பொறாமையும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் சினிமா உலகத்திலேருந்து திரை உலகத்திலேருந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலில் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறார். அவரால் தமிழ்நாட்டில் அரசியலில் மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு வரும்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அன்றைக்கு கூட நீங்கள் கேட்டீங்கன்னா அவரோட கூட்டணிக்கு போகிறீங்களான்னு. கூட்டணிக்கு போகிறது போகாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் யதார்த்தத்தை சொல்பவன் நான். இன்றைக்கு அதே தினகரன் இன்றைக்கு என்ன சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று என்ற பெயரில் இன்றைக்கு பெரிய ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இதை விரைவிலே அவர்கள் உணர்வார்கள் என்பதுதான் உண்மை. கேளுங்க, விஜய் அவர்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் 126 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். விஜய் அவர்கள் 1.25 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கார். எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கு. இதை அந்த கட்சியில் உள்ளவர்களும் விஜயால் ஆச்சரியக்குறி என்று பெருமைப்படக்கூடியவர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க, கரூரில் போய் பாட்டு பாடி 10 ரூபா வாங்குறாங்கன்னாங்க. இன்றைக்கு அது தொடருது. நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன மாதிரி ஒரு நிலைக்கு போயிருக்குன்னு தெரியும்.